வணக்கம் மக்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு சம்பந்தமா மதுரை உயர்நீதிமன்றம் புதுசா பொறுப்பேற்றிருக்கிற அரசு கிட்ட உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர 22ஆம் தேதிக்குள்ள தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குது. அப்ப எதுக்குடா நாங்க சொல்லணும், இப்பயே சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, கடந்த 2 வருஷமா என்ன அமல்ல இருந்துச்சோ, என்ன நிலைப்பாட்டுல இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தி அந்த விழாவை கொண்டாடினாங்களோ அதே நிலைப்பாடு தான் நாங்க மேற்கொள்ளுவோம், அரசினுடைய நிலைப்பாடும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்ற மலை மேல தீபம் ஏற்றுவதற்கு இந்த அரசு என்ன விதமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? நாங்க இது தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பகுதியினுடைய மக்களும் அதுதான் விரும்புறாங்க, அமைதியை தான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா நம்முடைய மீடியா சகோதரர்கள் அந்த பகுதி மக்கள் கிட்ட போய் கேட்டப்ப திருப்பரங்குன்ற உச்சி தூண்ல தாங்க தீபம் ஏத்தணும், பன்னெடுங்காலமா இருந்த வரலாற்று மாத்தி இந்த திராவிட அரசாங்கம் எங்களுக்கு இந்துக்களுக்கு ஒரு பெரிய இழுக்கு ஏற்படுத்திடுச்சு, இந்த தாவேக அரசாங்கமாவது எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நாங்க எதிர்பார்த்தோம், ஆனா இந்த தாவேக அரசு இப்படி சொல்றது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அந்த உச்சி தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாவேகனுடைய அரசு நிலைப்பாடு என்னவா இருக்கு, நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி இந்த சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்றது நீதித்துறையே எதிர்க்கிற மாதிரி இருக்கு, நீதிக்குண்டான மதிப்பு அந்த இடத்துல இல்லாம போயிருது. அப்ப சட்டத்துறையிலே இருக்கிறாரு, நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு, அந்த தீர்ப்பை மதிப்பளிக்கல அப்படின்னு சொன்னா நீதித்துறையே எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுது. திராவிட கும்பலை சேர்ந்தவனுக்கு தான் எவனோ நீதிமன்றத்தை மதிக்கல, நீதியரசரை மதிக்கல, நீதித்துறையவே மதிக்கல. அப்ப தாவேக அரசும் அதே நிலைப்பாட்டோட இருக்கு அப்படின்னா அப்ப தாவேக அரசு யார் சார்ந்து நடக்குது? அப்ப முருக பக்தர்களுக்கு, இந்துக்களுக்கு இந்த தாவேக அரசு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா இந்த தாவேக அரசுடைய நிலைப்பாடு என்ன? ஆனா இந்த தாவேக அரசு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த தாவேக அரசுடைய நிலைப்பாடை பார்த்தா மக்களுக்கே இந்த அரசு ஒரு சாரார் சார்ந்துதான் செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு தயக்கமும் ஒரு எண்ணமும் வருது. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.